ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க இன்றைய விடுதலை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஆல்ரெடி 2023 தெலுங்குல ரிலீஸ் ஆன நேனே விடுதலா படத்தோட அபிஷியல் தமிழ் டப்பிங் வெர்ஷன் தான் இந்த படம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி டிராமா. இதோட ரன் டைம் 2 hours 6 minutes இருக்கு. இந்த படத்தை ராம் ரெட்டி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஆசிப் கான், மௌரியானி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ சித்து ஹீரோயின் ஹரிகாவை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேருமே டபுள் சைட்ல லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ப்ரொடியூசர் சூப்பரா ஒரு படம் எடுத்துட்டு அதை ப்ரொமோட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. அவரால் முடிஞ்ச அளவு மக்கள் கிட்ட அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. மாதிரி சூழ்நிலையில என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா படத்தோட HD பைரசி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுது. அதனால அந்த ப்ரொடியூசர் சூசைட் பண்ணி இறந்தும் போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. ஹீரோயினும் ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. 2 பேருக்கும் நடுவுல இருக்க கெமிஸ்ட்ரியும் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோவோட அப்பாவை நடிச்சிருக்க ரொம்ப நீட்டாவே பண்ணியிருக்காங்க. மத்த எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல ஒரு காமெடி போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு சின்ன ப்ரொடியூசரா இருந்துட்டு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அதே மீறி இந்த பைரசிலாம் அவங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீடைல்டா காமிச்சிருக்காங்க இந்த படத்துல. படத்தோட மியூசிக்கை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சினிமோட்டோகிராஃபியும் பக்காவா இருக்கு. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பாத்தீங்கன்னா இவங்க இந்த பைரசி இதை பத்திலாம் ரொம்ப நீட்டாவே பேசியிருந்தாலும் இவங்க ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் சொதப்பதா செஞ்சிருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா கொடுத்திருந்தா நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி காமெடி போர்ஷன்ஸும் கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகல, அங்கங்கதான் ஒர்க் ஆகுது. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.